வணக்கம். கரோலியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளானவருக்கு நேர்ந்த துயரம். பிரபாகரனுக்கு சிலை வைக்கும் நடவடிக்கை அனுர தரப்பு விளக்கம். தமிழர் பகுதியில் அதிக போதைப்பொருள் பாவனையால் இளைஞன் உயிரிழப்பு. ஆஸ்வசிம தொடர்பில் வெளியான தகவல். உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானம். விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம். யாழில் ஆலய உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சரசாலை தெற்கு சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 16ஆம் தேதி வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். இதன்போது கொடிகாமம் பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் இருந்து சீமெண்டினால் ஆன உண்டியலுடன் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரமே இவை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்சன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார். பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் இவ்வாறு எதனையும் கூறவில்லை. எனது கட்சியின் தலைவர் ரோகண விஜயவீர, நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன். அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்று நமக்குள் இருக்கின்றன. அதேபோன்று 89ஆம் ஆண்டு மரணமடைந்த பெரும்பாலானோர் உள்ளனர். அவர்கள் என்றும் எமது உள்ளத்தில் நிலை நிற்கின்றனர். அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர்கள் ரோகண விஜய வீரவுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கூற நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை. அவ்வாறு நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா? அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவு உள்ளனர். அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள். அவர்களுக்காக நான் முன் நிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன். பிரபாகரன் மட்டுமல்ல, உமா மகேஸ்வரன், சமாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர். எனினும் அவை தோல்வி கண்டன. அவர்கள் இறந்து 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்காக நாம் முன் வந்துள்ளோம். அதனை தடுப்பதற்கு மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு முயற்சிக்கின்றனர். இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் அதிகளவான ஐஸ் போதைப்பொருளை நுகர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 அகவையுடைய 10ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், 10ஆம் வட்டாரம் என்னும் இடத்தில் நண்பர்கள் 3 ஐஸ் போதைப்பொருள் பாவித்து வந்துள்ளார்கள். இதில் ஒருவர் அதிகளவான ஐஸ் போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் மயங்கி விழுந்துள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து ஏனைய இருவரும் குறித்த நபர் மயங்கி விழுந்ததை பார்த்துவிட்டு குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளார்கள்.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பற்றிக்காட்டுக்குள் மயங்கி கிடந்த இளைஞனை மீட்டு புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது உடல் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மே மாதத்திற்கான ஆஸ்பெசும நெல்லன்புரி கொடுப்பனவு நேற்றைய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நெல்லன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று அல்லது எதிர்வரும் நாட்களில் பயனாளிகள் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 லட்சம் ஆஸ்பெசும பயனாளிகள் குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது. அதன்படி ஆஸ்பெசும நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்று முன்தினம் இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டிருந்தது. தனியார் துறையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பு உட்பட 3050 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பு நாட்டிற்கு வரவிருந்தது. இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இறக்குமதிக்கு சில நாட்கள் தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உப்பு இறக்குமதி தொடர்ந்தும் நடைபெறும் என்றும் கூறிய அந்நிறுவனம் சந்தையில் உப்பு பற்றாக்குறையை இது குறைக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தல் வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் இருக்கும் பிள்ளையானன்று சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதன்படி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் 90 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் உயர் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதியரசர்களான மகிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தரா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்து அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு உரமாக இதுவரை 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கையாக 10,800 ஹெக்டேரில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. 2025இல் சிறுபோக செய்கைக்காக ஒரு மானியாக இதுவரை 6,200 விவசாயிகளுக்கு 7,600 ஏக்கர் நிலப்பரப்புக்காக 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.